Thank you, Jesus. அப்பா மனச கஷ்டப்படுத்தி தப்பா போனவன்னா, பாவம் நிறைந்த உலகத்தோட நட்பானவன்னா. அப்பா மனச கஷ்டப்படுத்தி தப்பா போனவன்னா, பாவம் நிறைந்த உலகத்தோட நட்பானவன்னா. தகப்பன் வீட்டில் தங்கம் தூருவா போனேனே, பன்றி கூட்டம் நடுவுல நான் ஒன்னானேனே. தகப்பன் வீட்டில் தங்கம் தூருவா போனேனே, பன்றி கூட்டம் நடுவுல நான் ஒன்றானேனே. 99 விட்டு இந்த ஒன்ன தேடி வந்தீங்க, ஒன்னுத்துக்கும் உதவாத என்ன தேடி வந்தீங்க. 99 விட்டு இந்த ஒன்ன தேடி வந்தீங்க, ஒன்னுத்துக்கும் உதவாத என்ன தேடி வந்தீங்க. கண்களை மூடி மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளைக்காய் நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். எங்களை முழுதுமா நம்முடைய பாதவழியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் பேசுவீராக. அடியை மூடி மறைத்து கொள்ளுங்க. வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை என்னும் மன்னாவை எங்களுக்கு பகிர்ந்து பிட்டு கொடுப்பீராக. வந்த யாருமே வெறுமையாய் சொல்லாதபடி எங்களை நிரப்ப எங்களை தாழ்த்துகிறோம். உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். ஏசப்பாவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. கென்யா தேசத்தில் மாசாய் மாரா நேஷ்னல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு காடு கென்யா தேசத்தில். அந்த காடு எதுக்கு ஃபேமஸ்னா, லயன் சஃபாரிக்கு ரொம்ப ஃபேமஸ். சிங்கங்களெல்லாம் பார்க்கணுன்னா வண்டியில் போய் சம்முன்னு அதில் போய் பார்க்கலாம். அங்கே போய் சில டைமு சில பேர் கொஞ்சம் தைரியமானவர்கள் அங்கே கூடாரம் போட்டு தங்குவாங்க. அதே போல் சில வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்கா தேசத்திலிருந்து ஒரு தம்பதியினர் இந்த கன்யா தேசத்தில் இருக்கிற இந்த காட்டு பகுதியில் அந்த சிங்கங்களோடு நாங்கள் அந்த காட்டில் போய் பார்க்கணும், அந்த காட்டில் ஒரு நாள் தங்கணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போயிட்டு காலையிலலாம் அந்த சஃபாரி முடிச்சுட்டு கூட வந்த அந்த கைடு கிட்ட இன்னைக்கு இரவு இந்த காட்டுக்குள்ளே நாங்கள் டென்ட்டு அடித்து தங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கைடு சொல்கிறாரு, அந்த நாட்டை சேர்ந்த கைடு, கொஞ்சம் டேஞ்சரான ஒரு காரியத்தை தான் நீங்கள் கேட்குறீங்க, ஆனாலும் ஓகே நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ட்டு ஒன்றை அந்த இடத்துல காட்டு நடுவில் டென்ட்டு ஒன்று அமைத்து அவர் சொல்லிட்டு விட்டு போன ஒரே ஒரு காரியம், இந்த டென்ட்டுக்கு முன்னாடி நான் ஒரு நெருப்பை போட்டு தரேன் உங்களுக்கு, ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி ஒரு நெருப்பை போட்டு தரேன். கட்டைகள்லாம் நிறைய எடுத்து வந்து வச்சுட்டாரு. விடைகாலை வரைக்கும் இந்த நெருப்பு அணைந்து போகாமல் பார்த்துக்கணும். அதுதான் ஒரே ஒரு கட்டளை அவங்க கொடுத்தது. ராத்திரி ஆனது 6 மணிக்கு அந்த காட்டுப்பகுதி எல்லாம் இருட்டி விட்டது. அந்த ரேஞ்சர், அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கைடு அவங்களுக்கு அந்த சின்ன நெருப்பை அனல் முட்டி போட்டுட்டு கட்டையெல்லாம் வச்சுட்டு கிளம்பி போயிட்டார். இந்த கட்டையை போட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தம்பதியினரும் கட்டையை போட்டாங்க. எரியுது எரியுது எரியுது, எரிந்து கொண்டே இருந்தது. 7 ஆனது, 8 ஆனது, 9 ஆனது, 10, 11, 12, 1 மணி ஆன பிறகு நல்லா தூக்கம் வந்துருச்சு. இந்த கணவனும் மனைவி என்ன பண்ணாங்க, சரி கட்டையெல்லாம் நிறைய எடுத்து போய் அங்கே போட்டுட்டு, நிறைய கட்டையை போட்டுட்டு நம்ம உள்ளே கொஞ்ச நேரம் படுக்கலான்னு சொல்லிட்டு போய் உள்ளே படுத்தாங்க. அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்து இந்த டூர் கைடு, இந்த ரேஞ்சர், ஃபாரஸ்ட் ரேஞ்சர் சீக்கிரமாக வராரு. தூரத்துலேருந்து பார்க்குறாரு, கூடாரத்தின் வெளியிலே எரிந்து கொண்டு இருந்த நெருப்பு அணைந்து போயிருந்தது. அவருக்கு ரொம்ப பயம். கூடாரத்துக்கிட்ட போய் பார்த்தா கூடாரத்தில் இருந்த 2 பேரையுமே காணும். ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று வச்சு காட்டெல்லாம் போய் தேடுறாங்க. பாதி சரீரங்கள்
சாப்பிட்டப்பட்ட நிலையில் 2 பேரையும் கண்டுபிடித்தாங்க. அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கிட்ட மற்ற மக்கள், அந்த சொந்தக்காரங்களாம் வந்து என்ன நடந்தது என்று கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, when the fire goes out the lions come in. Hallelujah. நெருப்பு எந்த இடத்துல அணைந்து காணப்படுகிறதோ சிங்கங்கள் உட்பிரவேசிக்கும். இன்னைக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா அதுக்கு காரணம் நெருப்பு. பலிபீடத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கவில்லை. லேவியராகவும் 6ஆம் அதிகாரத்தினுடைய எடுத்துக்கொள்ளலாம் எல்லாரும். லேவியராகவும் 6ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிழ்ந்து போகலாகாது. நம்மளுடைய பலிபீடங்கள்ல அக்கினி எப்படி இருக்கிறது? குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. காரணம் பிசாசு சொல்றோம். ஆனா பார்க்க வேண்டியது பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறதா? நான் செய்த பாவம், எந்த பாவத்திலிருந்து வெளியே வந்தனோ மறுபடியும் அதே பாவத்திலே நான் மறுபடியும் வீழ்ந்து போகிறேன் என்று சொல்றோம். அதுக்கு பிசாசு தான் காரணம் என்று சுற்றி காட்டுகிறோம். முதலாவது பலிபீடத்தை பார்ப்போம். பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறதா? சின்ன மெழுகுவத்தியை போல ஒரு அக்கினி நம்ம வாழ்க்கையில் நம்ம பலிபீடத்தின் மேலே எரித்து கொளுத்தி வச்சிருந்தோன்னா ஒரு கூடையை எடுத்து ஈஸியாக பிசாசு சத்துரு அதை மூடிட்டு போயிடுவான். தம்பி ஆராதனையில் சொன்னது போல எரிமலையை போல அக்கினி வெடித்து சிதறுமானா எந்த சத்துருவும் நம்ம கிட்டே வர முடியாது. பலிபீடங்கள் எரிந்து கொண்டிருக்கிறதா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று சத்துரு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற வேளையில எங்கெங்கெல்லாம் பலிபீடங்களிலே அக்கினி எரியாமல் அவிழ்ந்து போன நிலைமையில இருக்கிறதோ, குடும்பங்களில எந்தெந்த குடும்பங்களில உங்க எரிந்து கொண்டு இருக்கிற வேண்டிய துதியின் பலிபீடங்கள், ஜப பலிபீடங்கள் எரியாம அவிழ்க்கப்பட்டிருக்கிறதோ, அணைந்து போயிருக்கிறதோ, சத்ரு சிங்கம் போல விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற காலம். எப்படி இருக்கு நம்ம பலிபீடம்? ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ஆசாரிப்பு கூடாரத்தை செய்ய சொல்லும் போது 2 பீடங்களை குறித்து பேசுவார். ஒரு பீடம் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ள இருக்கும். ஒரு பலிபீடம் ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வெளியில இருக்கும். வெளியில இருக்கிறது பேரு பலிபீடம். ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ள இருக்கிற பீடத்துக்கு பேரு தூப பீடம். சத்துருடைய வேலை கேளுங்க. இது 2த்துலயுமே அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்தி சந்தி மத்தியான வேளையிலே பலிகள் செலுத்தப்பட வேண்டுமெனா பலிபீடத்தில் அக்னி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். உள்ள இருக்கிற அந்த தூப பீடத்தில் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தூபம் இட வேண்டும் என்றால் அந்த தூப பீடத்தில் இருக்கிற அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். சத்ருடைய தந்திரம் எப்படி தெரியுங்களா? இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை. உங்க ஆலயத்தில் ஆராதனை என்னைக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வெள்ளிக்கிழமை 6 to 8 வரைக்கும் எங்கள் ஆலயத்தில் ஆராதனை. இல்லை ஊரில் இருந்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை காலைல 8 to 10 வரைக்கும், இல்லை 10 to 12 வரைக்கும் ஆராதனைன்னு சொல்லுவோம். மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறேன். 1 கொரிந்தியர் 3:16 படி உங்க ஆலயத்தில் என்னைக்கு ஆராதனை சொல்ல முடியுமா?
1 கொரிந்தியர் 3:16 படி எங்க ஆலயத்துல வெள்ளிக்கிழமை 6 to 8 வரைக்கும் ஆராதனை இல்ல. எங்க ஆலயத்துல ஞாயிற்றுக்கிழமை காலைல 8 to 10 வரைக்கும் ஆராதனை சொல்லுமா? இதை மாத்திரம் சொல்லும்படி தான் இன்னைக்கு சத்ரு எல்லாரையும் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். என்ன சொல்லுது 1 கொரிந்தியர் 3:16? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. நீங்க உங்க சரீரமானது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இந்த சரீரத்துல ஆராதனை வெள்ளிக்கிழமை மட்டும்தானா? இல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானா? வெள்ளிக்கிழமை 6 to 8 வரைக்கும் ஆராதனை முடிந்து விடுகிறதா? பலிபீடத்தின் அக்கினி அத்தோட ஆஃப் பண்ணிட்டு போயிடுறோமா? சத்துருடைய தந்திரம் இன்னைக்கு ஆராதனைய ஒரு நாளாக சுருக்கி, ஒரு நேரமாக சுருக்கி வேதம் சொல்லுகிறது, ஆசாரியன் நீங்க தாங்க. அந்த வாசித்த லேவியராகமும் 6ஆம் அதிகாரனுடைய 12ஆம் வசனத்துல பலிபீடத்தில் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அதுல செய்ய வேண்டிய அந்த காரியங்களை செய்யணும். ஒவ்வொரு நாளும் செய்யப்பட வேண்டிய ஆராதனையும் இந்த சரீரமாகிய ஆலயத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் செய்யப்பட வேண்டிய ஆராதனையை ஒவ்வொரு நாளுக்குரியதாகவும் ஒவ்வொரு நேரத்துக்குரியதாகவும் மாற்றி வஞ்சித்து சத்ரு இந்த காலத்தில் இருக்கிற கிறிஸ்துவ சமுதாயத்தை அக்கினியை அவைத்து போடத்தக்கதான ஒரு காலகட்டத்துக்குள்ளாய் அழைத்து சென்று கொண்டிருக்கிறான். Are we aware of that? இன்னைக்கு துதி ஆராதனையின் பலிபீடத்தை குறித்து தான் நம்ம பேச போறோம். எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டிய பலிபீடங்கள். இயேசு சுவாமி இருந்த காலகட்டத்தில் 3 விதமான ஆராதனைகள் நடந்து கொண்டிருந்தது. இருண்ட காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். மல்கியாவிலிருந்து மத்தேயு வரைக்கும் அந்த டைம்ல 3 விதமான ஆராதனைகள் நடந்து கொண்டிருந்தது. ஒன்று பரிசேயருடைய ஆராதனை, இன்னொன்று சமாரியருடைய ஆராதனை, இன்னொன்று கர்த்தர் பிரியப்படுகிற, கர்த்தர் தேவன் பிதா விரும்புகிற ஆராதனை. இந்த பரிசேயருடைய ஆராதனை எப்படி நடந்து கொண்டிருந்ததுன்னா, பரிசேயருடைய ஆராதனை பாரம்பரியமான ஒரு ஆராதனை. பாரம்பரியமான ஒரு ஆராதனை. அதுக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. எல்லாமே ஒரு பாரம்பரியம். அந்த இடத்துல ஆண்டவருக்கு ஆராதனை இல்லை, ஆசாரியனே தன்னை ஆண்டவனாக மாற்றிக்கொள்ளுகிற ஒரு ஆராதனை. வேதம் சொல்லுகிறது, அவங்க தங்கள் காப்பு நாடாக்களை பெரிதாக்கி கொண்டு சந்தை வெளிகளை போல எல்லாராலும் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதை விரும்பி தன்னைத்தானே முன்னிலைப்படுத்துகிற ஒரு ஆராதனை கூட்டம், ஆராதனைக்காரர்கள் தான் பரிசேயருடைய ஆராதனை முறைமை. நீங்க நம்முடைய முறைமை எப்படி இருக்குது? பரிசேயருடைய முறைமை போல இருக்குதா? என்ன நான் முதன்மைப்படுத்தணும், என்னுடைய காப்பு நாடாக்களை நான் பெருசு பண்ண, என்ன உடை நல்லா இருக்கணும், என்னுடைய உடையை பார்க்கும் போதே ஒரு அட்ராக்டிவா இருக்கணும். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ட்ரெஸ்ஸிங். நல்ல கர்த்தருடைய அம்பாசிடர்ஸாக இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக இந்த வந்து இருக்கிறோம். பி ஆல்வேஸ் பிரசன்டபிள். நல்ல உடையை போட்டு நம்ம இங்க இடத்துல நிற்க வேண்டிய அவசியம். ஆனால் டு நாட் பி அட்ராக்டிவ். உன் உடையில ஒரு கவனம் தேவை. Be presentable to be everyone because you are representing Jesus Christ. Be presentable but do not be attractive. உன்னுடைய ஆடையில எந்த இடத்திலும் ஆபாசமான காரியம் வெளிப்படாதபடி be careful what you wear because you represent, you are the temple of God. நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடினால என்ன உடையை உடுக்கிறோம் என்று மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலங்கள். தங்கள் காப்பு நாடாக்களை பெரிதாக்கி சந்தை வெளிகளிலே முன்று நின்று எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காதபடி எல்லா கன மகிமையும் தனக்கு எடுத்துக் கொள்ளுகிற ஆராதனை பரிசேயனுடைய ஆராதனை. அந்த ஆராதனை இருக்கிறதா? நம்ம செய்து கொண்டிருக்கோமா? இரண்டாவது ஒரு ஆராதனை சமாரியனுடைய ஆராதனை. வெளியே பெரிய போர்டு, கர்த்தருக்கு பண்டிகை, ஆனா உள்ள கன்றுக்குட்டிக்கு ஆராதனை. எல்லா உலகத்தினுடைய முறைமைகளையும் எடுத்து சபையில வைத்துவிட்டு வெளியென்னவோ நான் கிறிஸ்தவன், வெளியென்னவோ கர்த்தருக்கு ஆராதனைடா, ஆனா உள்ள எல்லா உலக முறைமைகளையும் வைத்துக் கொண்டிருக்கிற ஆராதனை சமாரியனுடைய ஆராதனை. நடக்குதா சர்ச்சில்? இன்னைக்கு
வெளியில போட்டு சினிமால அடிக்கிற கூத்து எல்லாம் வந்து பலிபீடத்தில் அடித்து கொண்டிருக்கிறாங்க. சினிமா பாட்டு பாடு பண்ணி இந்த பரிசுத்த ஸ்தலத்தை அசுஸ்திப்படுத்தி கொண்டிருக்கிற கூட்டத்தின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமாரியனுடைய ஆராதனை நடக்குதா? பலிபீடம் பரிசுத்தமான ஸ்தலம். இங்க நிக்கணும்னா பரிசுத்தத்தோடு உண்மையோடு நிக்கணும். ஜபத்தோடும் உபவாசத்தோடு வந்து நிக்கணும். ஆராதனையும் வார்த்தையும் விளையாடுகிற காரியங்கள் இல்லை. சமாரியனுடைய ஆராதனை நடக்குதா? இல்ல பிதா விரும்புகிற ஆராதனை நடக்குதா? இந்த ஆராதனையை மாற்றுவதற்காக தான் ஏசப்பா ஒரு இடத்துக்கு போறாரு. இந்த ஆராதனை முறைமைகளை மாற்றும்படியாக தான் ஏசப்பா ஒரு இடத்துக்கு போறாரு. ஒரு குறிப்பிட்ட, ஏன்னா இந்த பரிசேயர்களை குறித்து பார்ப்போம்னா, பரிசேயின் ஆராதனை வந்து எல்லா இடத்திலும் திட்டிகிட்டே தான் இருப்பாரு. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடரே, நீ விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லி எல்லா இடத்திலும் அவருடைய ஜனங்களாகிய இந்த யூதர்களாகிய பரிசேயரை திட்டிக் கொண்டே இருப்பாரு. சாட்டி எடுத்து அடித்தும் விரட்டினார். என்னுடைய பிதாவின் வீட்டை கல்லர் குகையாக மாற்றாதீங்க என்று சொல்லி சாட்டை எடுத்து அடித்து விரட்டின தேவன் நம் தேவன். அவர் ஒரு பக்கம் திட்டி தீர்த்துட்டார் பரிசேயர்களை. ஆனா இரண்டாவது ஒரு கூட்டத்தை தேடி போனார். அவங்க ஆராதனை முறைமையை பார்த்து எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமுதாயம். யூதர்கள்லாம் அந்த ஊருடைய காத்து கூட என் மேல படக்கூடாது என்று சொல்லி சுத்தி போனாலும் பரவாயில்ல, கலிலேயாவிலிருந்து யூதேவாக்கு போனா இந்த ஊரு பொழியா போனா பக்கம், ஆனா அந்த ஊர் காத்து கூட என் மேல படக்கூடாதுன்னு சொல்லி சுத்தி வேணா போலான்னு சொல்லி சுத்தி போற அவ்வளவு ஒதுக்கப்பட்ட ஒரு ஊருக்கு, எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட ஒரு ஊருக்கு தான் இயேசு கிறிஸ்து போறாரு. தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு இல்லை, இந்த இடத்தினுடைய தலையெழுத்தை மாத்துறதுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, thank you Jesus. நன்றி செலுத்துறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து ஒதுக்கப்பட்ட ஜனங்களை தேடி வருகிறவர். பாவிகள் என்று முத்திரை குத்தப்பட்டு சமுதாயத்தினாலே ஒதுக்கப்பட்ட ஜாதியினரை தேடி வருகிறவர் தான் நம்ம இயேசு கிறிஸ்து. உண்மைதான், எந்த டவுட் இல்லை. குடிகாரனை தேடி வருவார், ஆமா. விபச்சாரக்காரனை தேடி வருவார், ஆமா. எல்லாம் தவறு பாவம் செய்கிறவரிடத்துல தேடி வருகிறவர் இயேசு, ஆமா. ஆனா குடிகாரன் கிட்ட தேடி வந்த போது குடிகாரனை மாற்றி அவருடைய ஜீவ பாதலை நடத்தி கொண்டு கூட்டு போகிறதா இயேசு கிறிஸ்து வராரு. அப்போ ஒரு குடிகாரனை தேடி இயேசு கிறிஸ்து வரும்போது குடிகார இயேசுக்கு எப்படி வரணும்? ஒரு தண்ணி பாட்டிலோட, குடி பாட்டிலோட கையில வந்தா ஒத்துக்க முடியுமா? என்னைக்கு இயேசு ஒன்ன நம்மை தேடி வராரோ, நம்ம கிட்ட இருக்கிற எல்லாம் அசுத்தத்தை போட்டு அவரை பற்றி கொள்ளணுமே தவிர கூட அசுத்தத்தை வைத்து கொண்டவர்களோடு கூட அவர் பின்னாடி நடக்க முடியாது. சினிமாவை பார்க்கிற அந்த அசுத்திலிருந்து கடவுள் என்னை விடுதலையாக்கினார் என்று சொல்லி அவரை பின்பற்ற முடியும். ஆனா இயேசு நாதரை அழைத்து கொண்டு சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்து சினிமா பார்க்க முடியாதுங்க. அசுத்தத்துக்கும் என் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன், மகா பரிசுத்தம் உள்ள தேவன். அப்படி ஒரு எல்லா நாளும் ஒதுக்கப்பட்ட ஒரு கிராமத்துக்கு தேடிதான் இயேசு கிறிஸ்து வராரு. எடுத்துக்கலாம், யோவான் 4ஆம் அதிகாரம். சமாரியா நாட்டு வழியாக இயேசு கிறிஸ்து வருகிறாரு. ஒரு மாம்சத்தில் வந்த தேவன், அதனால எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு தாகம் இருக்கு, தண்ணி தாகம். எல்லாருக்கும் அறிந்திருக்க இந்த கடை எல்லாருக்குமே தெரியும். பலமுறை நம்ம வாசித்திருப்போம், பலமுறை பிரசங்களை கேட்டிருப்போம். அதே இடம். அந்த யாக்கோபின் கிணத்தின் அருகிலே போய் அவர் உட்கார்ந்த போது ஒரு சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை தேடி வராங்க. நமக்கு தெரியும். அந்த ஸ்திரீனிடத்தில் இந்த சரீரத்தின் தேவையை பூர்த்தி செய்கிற இந்த தண்ணியை குறித்து பேசாம ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுவார்.
அப்போ அம்மா என்னன்னே தெரியாமல் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. ஆனால் எல்லாத்துக்குள்ளும் ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் இருக்கிறது. எந்த ஒரு நபருக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியாகிய ஜீவநதி வேணுமோ, கர்த்தர் ஏசாமி கேட்குற முதல்ல அட்ரஸ் பண்ணுற விஷயம், உன்னுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது. ஐ வாண்ட் டு see your husband. அவருக்கு தெரியும் உன்னுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்னு தான் கேட்பாரு. ஏன்னா இதில் ஒரு சின்ன ஒரு காரியம் இருக்குது. இந்த சமாரியா ஸ்திரீயை மட்டும் கர்த்தர் இந்த கான்வர்சேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த சமாரிட்டன் உமன். இந்த சமாரியா ஸ்திரீ இல்லை, டோட்டல் சமாரியா தேசத்தையே முன்வைத்து தான் கடவுள் பேசுவார். இந்த சமாரியரை ஏன் யூதர்கள் இவ்வளோ வெறுத்தாங்க? ஒரு கொஞ்சம் பேருக்கு அண்ணனுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இதை இந்த ஹிஸ்ட்ரியை மட்டும் கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும். டைம் இருக்கிறதுனால போயிட்டு வரலாம், எடுத்துக்கலாம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இஸ்ரவேல் தேசத்தை சாலமனுக்கு அப்புறம் 2ஆக மாறுகிறது. அது நார்தர்ன் கிங்டம், வடக்கு தேசமும் தெற்கு தேசமாக 2ஆக மாறுறது. வடக்கு தேசம் 10 கோத்திரங்களை கொண்ட தேசம் வடக்கு தேசம். 2 யூதாவும் பெஞ்சமினும் சேர்ந்த கோத்திரம் தெற்கு. இந்த வடக்கு தேசத்தினுடைய தலைநகரம், கேபிட்டல் சிட்டி எதுனா சமாரியா. அப்போ ஒரு கேபிட்டல் சிட்டி எப்படி இருந்திருக்கும் பாருங்க. பயங்கர செழிப்பான ஒரு இடம், நல்ல வர்த்தகம் இருக்கும், நல்ல இந்த ட்ரேடு நடக்கிற இடம், பணக்காரர்கள் இருக்கிறோம், கல்விமான்கள், செல்வந்தர்கள், அறிவாளிகள்லாம் இருக்கிற இடம் தான் இந்த சமாரியா. பயங்கரமான ஒரு நல்ல பாப்புலர் பிளேஸ் இந்த சமாரியா. அப்போது இந்த சமாரியா தான் அந்த நார்த்தன் கிங்டமுடைய கேபிட்டல். இந்த சமாரியாவுக்கும் இந்த நார்த்தன் கிங்டமுக்கும் விரோதமாய் அசிரியா ராஜா எல்லாரையும் சிறையிடப்பட்டு கூட்டு போயிடுவார். அதுதான் இந்த நம்ம வாசித்த இந்த 2 ராஜாக்களுடைய 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிப்போம்னா, 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6ஆம். ஓசேயாவின் 9ஆம் வருஷத்தில் அசிரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசிரியாவுக்கு போனார், சிறையாக கொண்டு போயிட்டார். இதில் எல்லாரையும் கொண்டு போல கிட்டத்தட்ட ஒரு 50-60% அதில் இருக்கிற ஹைலி ஸ்கில்டு பீப்புள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார். அழகானவர்கள், நல்ல திறமை வாய்ந்தவர்கள், படித்தவர்கள், ஞானிகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மீதி இருக்கிற இந்த 40-50% ஒரு 40% மேலே ஜனங்களை அதே தேசத்தில் வச்சிடுவார். இந்த எடுத்துகிட்டு போன 60% ரிப்ளனிஷ் பண்ணுறதுக்காக, அதை ஈடு கட்டுறதுக்காக அதே 17-24 வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக. ஆமென். சரி, இதில் அந்த ஸ்திரீகிட்ட மாத்திரம் அவர் அந்த கான்வர்சேஷன் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த விமென் பட் த ஹோல் ஆஃப் சமாரியா தேசத்தை அட்ரஸ் பண்ணி பேசுகிறான்னு சொன்னல, அதனுடைய காரியம் இதுதான். 17 இப்போ பார்த்தோம். 24 வாசிக்கும்போது எத்தனை வகையான ஜனங்களை கொண்டு விட்டார். ஒன்று பாபிலோனிலும் கூத்தாவிலும், 2-3, ஆபா 3, 4, ஆமாத்து 4, 5, எத்தனை விதமான பட்டணங்களில் இருந்த ஜனங்களை கொண்டு சமாரியாவில் விட்டார். ஆமாம், அந்த ஸ்திரீயை கேட்கும் போது அந்த அம்மா உங்களுக்கு எத்தனை புருஷர்கள் இருந்தாருன்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க? எனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க. அந்த தேசத்தில் 5 பட்டணங்களிலிருந்து இந்த இஸ்ரவேலரோடு கலந்த 5 ஜாதியான ஜனங்களை குறித்து தான் ஏசாமி அவங்களுக்கு சொல்வார். இஸ் டாக்கிங் டு த ஹோல் டவுன் சிட்டி ஆஃப் சமாரியா. 5 ஜாதியான புருஷங்க உனக்கு இருந்தாங்க. ஆனால் இப்போ உன்னை ரோமன் ஆளுகை செய்கிறான். அவன் உனக்கு புருஷன் இல்லைன்னா அவனோட நீ கலக்கலை, ஆனால் உன்னை ஆளுகை மாத்திரம் செய்கிறான் என்று சொல்லி உனக்கு 5 புருஷர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ உன் கூட இருக்கிறவன் உன் புருஷன் இல்லை என்று சொல்லி சமாரியா தேசத்தை பார்த்து சொல்லுவார். சரி, இது அந்த காலம். இப்போ 5 விதமான ஜாதியாரை குடியேற்றின என்ன ஆகும்னா, இப்போ தேவனுடைய கோபங்கள் அவர் மேல், அந்த ஜனத்தின் மேல் வந்ததுனால சிங்கங்களை அனுப்பி அங்கே இருக்கிறவங்களை எல்லாம் கடவுளை அழிப்பார்.
உடனே இந்த ஜனங்கள்லாம் அசீரியா ராஜா கிட்ட போய், அசீரியா ராஜாவே, அந்த தேவனை எப்படி கும்பிடணும்னு எங்களுக்கு தெரியல, அந்த தேவன் கோபம் ஆயிட்டதுனால சிங்கங்களை எங்க நடுவில் அனுப்பிச்சு எல்லாரையும் சேதம் செய்கிறதனே கொன்று போடுகிறதுன்னு சொன்னதுனால, அசீரியா ராஜா, நீ அந்த தேசத்திலிருந்து ஒரு ஆசாரியனை கூட்டு வந்து அவங்க முறைமைகளின் படி நீங்க ஆராதனை செய்யுங்க என்று சொல்வார். அதான் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்படியே அவர்கள் சமாரியாவிலிருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்கள் ஒருவன் வந்து பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதியத்தை ஒரு ஆசாரியன் வந்து போதித்தான். ஆனால் என்ன நடந்தது? 32ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. ஒன்று நடந்தது, அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததும் அன்றி மேடைகளில் உள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதுக்கு ஈனமானவர்களை ஆசாரியர்களாக அவங்களுக்கு ஏத்த மாதிரி கர்த்தருக்கு பண்டிகை தான் பேனரு, ஆனா உள்ள ஃபுல்லா விக்கிரகங்களும் உலகத்தின் வேசித்தனங்களும் எல்லாத்தையும் கொண்டாந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி இதை செய்யத்தக்க ஆசாரியர்களை ஈனமானவர்களை உள்ள விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் கடைசி வசனம் 41ஆம் வசனம் சொல்லு. அப்படியே அந்த சமாரியா தேசத்தில் உள்ள ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்ததும் அன்றி தங்கள் விக்கிரங்களை சேவித்து வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தது போல. அப்ப சமாரியா தேசத்துல வெளிநாட்டிலிருந்து வந்த அந்த 5 ஜாதியோட இந்த யூத மதனும் கலந்து ஒரு ஜாதியாக மாறி இவங்களுடைய ஆராதனை முறைமைகள் கர்த்தருக்கும் பயப்படுறது ஒரு பக்கம், உலகத்தினுடைய எல்லா விக்கிரகங்களும் ஒரு பக்கம் வச்சு ஒரு கலப்புள்ள ஒரு ஆராதனையாக மாறியதுனால யூதர்களுக்கு இவர்கள் அருவருப்பான ஜனங்களாக மாறிவிட்டாங்க. இவங்க உண்மையான தேவனை உண்மையா ஆராதனை, இவங்க கலப்புள்ள ஜனம். அசீரிய ராஜ்யத்தினுடைய அந்த தேசத்திலும் அந்த எல்லாரோட கலந்து போய் தங்களை அசுசிப்படுத்தி கொண்ட ஜனம் என்று சொல்லி எந்த யூதனும் உங்க கிட்ட வரமாட்டாரு. ஆனா இயேசு கிறிஸ்து தேடி வந்தாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு யூதன் மாத்திரமில்லை, ஒரு ரபியானவர். ரபிகள் எல்லாம் அந்த காலத்துல பெண்களோடு பேசவே மாட்டாங்களாம். ஏன்னா பெண்கள் கிட்ட பேசுறது அவங்களுக்கு வந்து ஒரு தரக்குறைவு, அவங்க ஸ்டேட்டஸுக்கெல்லாம் கம்மி. அப்போ ஒரு பெண்கள் கிட்ட பேசுறதே ஒரு ஸ்டேட்டஸ் கம்மினா, ஒரு சமாரிய பெண்ணோட பேசுறது இன்னும் எவ்வளோ கம்மியான விஷயம் பாருங்க. அதெல்லாம் பார்க்காம ஒரு சமாரிய பெண்ணிடம் ஆராதனை குறித்து பேசி கொண்டிருந்தார் இயேசு. இதெல்லாம் கழிஞ்ச பிறகு ஆராதனைன்னு ஒரு டாபிக் வரும். இதற்காக தான் இயேசுசாமி அங்கே வந்தார். இந்த அம்மா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் இல்லை. 5 புருஷர்கள் இருக்கிறாங்க, இப்போ யார் கூட இருக்குது அந்த அம்மா. இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் காணப்படவில்லை. ஆனா ஆராதனைக்கு இந்த அம்மா வாழ்க்கையில குறைவில்லை. வேதத்தை குறித்த ஞானத்துக்கும் அந்த அம்மா வாழ்க்கையில குறைவே இல்லை. ஏன்னா அம்மா சொல்றாங்க, அம்மா நாங்கள் எங்கள் பிதாக்கெல்லாம் செய்து இந்த மலையில ஆராதனை செய்து கொண்டு வருகிறோம், எங்களுக்கு ஆராதனைக்கு குறையே இல்லை. இவங்களுக்கு வேத ஞானம் நல்லா இருக்குது. யோவான் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போனா, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படும் மேசியா வருவர் அணிந்திருக்க வேதத்தை நான் நல்லா படித்ததுனால வேதத்தினுடைய தீர்க்கதரிசிபடி கிறிஸ்து என மேசியா வருவார் என்பதை அறிந்திருக்கிறேன். வேதத்தை நல்லா படிக்கிற ஒரு அம்மா தான் ஞானம் இருந்த. ஆராதனையும் எருசலேமில் இல்லாமல் எங்களுக்கு ஒரு மலையை உண்டு பண்ணி நாங்கள் அங்கே ஆராதனை செய்கின்ற கூட்டம் தான். ஆனால் வாழ்க்கையில் மாற்றமே இல்லை. கனியற்ற வாழ்க்கை, பாவத்தில் இருந்து கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை. இதை மாற்றும்படி தான் வந்தார் இயேசுசாமியினுடைய அந்த ஆராதனை முறைமைகள் என்னன்னா, do not have a specific place or time for worship, you have to worship God all the time அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள ஒரு குறுக்கிட்ட இடத்தை கர்த்தருடைய ஆராதனைக்கு என்று ஒதுக்கி விடாதபடிக்கு எல்லா நாளிலும் நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும், எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லுது. இப்பொழுதே வந்திருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. கார்ப்பரேட் வர்ஷிப் இஸ் a blessing. நம்ம இங்கே பண்ணி கொண்டிருக்கிறது கார்ப்பரேட் எல்லாம் கூடி கர்த்தரை ஆராதனை, அது பெரிய ஆசீர்வாதம். வேதத்தில் சபைக்கு கூடுதலை விட்டு விடாதிருங்கள் என்று வேதத்தில் நமக்கு வசனம் இருக்கிறது.
ஆனால் ஆலயமாக கூடி இந்த வெள்ளிக்கிழமையில் ஆராதனைக்கு செய்கிறோம் பாருங்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறது, எல்லாரும் கூடி ஜெபிக்கிறது பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம், விட்டுவிடவே கூடாது. ஆனால் முடிச்சுட்டு உடனே அக்னியை ஆஃப் பண்ணிட்டு போயிடுறது தான் தவறு. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற அக்னி வெள்ளிக்கிழமை மாத்திரம் இல்லைங்க, சனி திங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வான்னு சொல்லி எல்லா நாளும் உள்ள இருக்கிற அக்னி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எது பிதாவானவர் விரும்புகிற ஆராதனை என்று சொல்லி 23ஆம் வசனத்துல, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆமா, பிதா வந்திருக்குது, படிங்க. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவளா இருக்கும் வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிற ஒரு ஆராதனை. அது எப்படின்னு அர்த்த வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணுங்க. பிளேஸ் அண்ட் டைமை பற்றி சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, உன்னுடைய ஆராதனை எப்படி இருக்கணும்னா ஆவியோடும் உண்மையோடு இருக்கணும். அப்ப நடந்து கொண்டிருந்த ஆராதனைகள் எப்படி இருந்ததுன்னா ஆவி இல்லாத உண்மை இல்லாத ஆராதனை. மாம்சத்தை மாத்திரம் சந்தோஷப்படுத்துகிற ஆராதனைகளாக ஆராதனைகள் இருந்தது. ஆவியும் ஆத்மாவும் ஆண்டவர்கிட்ட கனெக்டே ஆகல. ஆனா மாம்சம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய இடத்துல மாம்சத்தை மாத்திரம் சந்தோஷப்படுத்துகிறதான ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் லைட் போடு, காலேஜ் படிக்கும் பொழுதெல்லாம் அநேக பப்புகள்லாம் பார்த்துருக்குறோம். லைட்டு சவுண்டு வந்து நிற்க முடியாது, காதை கொடைந்து உடச்சி தள்ளுற மாதிரி பயங்கரமான சுற்றி பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், பயங்கரமான லைட் எல்லாம் அப்படியே டிஸ்கோ லைட் இருக்கும், ஃபுல்லாக புகையை போட்டிருப்பாங்க. இந்த உலகத்தினுடைய ஆகாமிய கூடாரங்களில் எப்படி ஆட்டமும் பாட்டமும் நடக்கிறதோ ஆராதனை கூடாரங்களிலும் அது அப்படியே உள்ள வருது. மாம்சத்தை மாத்திரம் சந்தோஷப்படுத்துகிற ஆராதனைகளாக ஒரு பக்கம் போடு புகை, ஒரு பக்கம் போடு லைட்டு, ஒரு பக்கம் போடு மியூசிக்கு. மியூசிக்கு விரோதமானவன் கிடையாது, ஏன்னா மியூசிக் ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம். ஆனா எப்படி பயன்படுத்துறோம் தான் முக்கியம். சரீரத்தை மாத்திரம் சந்தோஷப்படுத்துகிற ஆராதனைகளாக நம்ம ஆராதனை இல்லாம இந்த ஆவி ஆத்மாவும் ஆண்டவரோட கனெக்ட் பண்ணுகிற ஆராதனையா இருக்கணும். ஆவியோடும் உண்மையோடும் நடத்துகிற ஆராதனையா இருக்கணும். முதல்ல ஆராதனை நடக்கும் போது எனக்கு சொல்லி கொடுத்தவங்க என்ன சொன்னாங்க, பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பா பிரதர், 2 பாட்டு ஃபாஸ்ட் ஆயிடுங்க அது பிரைஸ், 2 பாட்டு ஸ்லோவா ஆயிடுங்க அது வர்ஷிப் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த காரியங்கள் வேற. ஃபாஸ்டா பாடினா பிரைஸ், ஸ்லோவா பாடினா வர்ஷிப் இல்லைங்க. கர்த்தரை எக்காலமும் துதிப்பேன் என்று தாவீது சொல்றாரு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு துதிக்கிறது, அந்த துதி என்றது வேற செக்ஷன். ஆனா வர்ஷிப் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் பிரைஸ். ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்றேன். ஆபிரகாம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை செவி கொடுத்து 100 வயசுல கர்த்தர் கொடுத்த தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா என்னும் மலையில போய் எனக்காக பலியிடு என்று சொல்வார். கஷ்டமான ஒரு காரியம், விலையேற பெற்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த விலையேற பெற்ற தன்னுடைய ஒரே குமாரனை பலி கொடுக்கும்படியாக போறாரு. அந்த 22ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்துல ஒரு காரியம் அழகா சொல்லி இருப்பாரு. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்துருங்க, நானும் பிள்ளையானம் போய் அவிட மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவேன். ஆங்கில வேதாந்தத்தில் me and the lad will go yonder and worship and come back.
ஆபிரகாமுடைய ஆராதனையில பெரிய பெரிய மியூசிக், மோரியா மலை மேல பெரிய பெரிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல, மைக் இல்ல, கலர் கலர் லைட் இல்ல, புகை இல்ல. ஆனா ஆபிரகாமுடைய ஆராதனையில கீழ்ப்படிந்திருந்தது. அது தேவனுக்கு பிரியமா இருந்தது. தேவன் அந்த ஆராதனையை அங்கீகரித்தார். worship is to heed to the word of God. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்வது ஒரு ஆராதனை. பாடல் பாடி துதித்து ஆடி மகிழ்கிறோம், நல்லது. கர்த்தருக்கு நன்றி சொல்ல நல்லது. ஆனா ஆராதனை என்பது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது கர்த்தருக்கு உகந்த ஒரு ஆராதனையா இருக்கிறது. அந்த காரியத்தை செய்யாதபடி இங்க வந்து ஃபுல் சவுண்ட்ல பாட்டு பாடி மியூசிக் வாசிட்டு கர்த்தர் நல்லவர் என்று ஆராதனை செய்கிற ஆராதனை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். தேவனுடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவருடைய சத்தத்தை கையில புத்தகமாக தேவ வார்த்தையை கையில கொடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிது அவருக்கு ஆராதனை செய்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். தாவீதுடைய காரியம் அதே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் சவுல் மேல ஒரு பொல்லாத ஆவி வரும் பொழுது, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் 16:23, தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் பொழுது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான், பொல்லாத ஆவி போகும். ஹல்லேலூயா. வெறும் அந்த சுரமண்டலத்தை எடுத்து வெறும் தாவீது வாசித்திருந்தா சத்தம் மாத்திரம் நாம இருக்கும். ஆனா அந்த சுரமண்டலத்தில் எடுத்து தேவனை ஆராதித்துக் கொண்டே வாசிக்கும் பொழுதுதான் அந்த அசுத்தாவி ஓடி இருக்கும். நான் அதிகமா விசுவாசிக்கிறேன், தாவீது அந்த சுரமண்டலத்தை மீட்கும் போதெல்லாம், ஆண்டவரே நீ நல்லவர், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று துதித்து 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 கொண்டே வாசித்து இருப்பான். ஏனா அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கின்ற தேவன் என்று தாவீதுக்கு தெரிந்தபடியினால ஒவ்வொரு நாளும் அந்த பொல்லாத ஆவி சவுலிடத்துக்கு வரும்போது அவரை துதித்துக் கொண்டே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கும் பொழுது அவரே மத்தியிலே வருகிறதுனால பொல்லாத ஆவி நிற்க முடியாதபடி சவுலை விட்டு ஓடி போனது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நேரத்திலும் நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்ற காரியம் ஒண்ணுதான். Do not just play the instrument, praise and play the instrument so that Satan will run when they listen to the music from your instrument. வேதம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்காரர்கள் மாத்திரம் இராதபடி ஒவ்வொரு முறை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேல கையை வைக்கும் போதும் not just playing, you have to praise and play so that the presence of God fills this place. தாவீது அந்த காரியத்தை தான் பண்ணாரு. இன்னைக்கு ஆராதனைகள் வேற எங்கேயோ போகுது. எது ஆராதனையே தெரியாதபடிக்கு சத்ரு அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்னைக்கு ஆராதனையின் பலிபீடங்கள் எரிந்து கொண்டிருக்கிறதா? கர்த்தருக்கு பிரியமான ஆராதனைகள் நம்முடைய ஆலயங்களிலே நடந்து கொண்டிருக்கிறதா? தன்னை மாத்திரம் முதன்மைப்படுத்திக் கொண்டு நான் 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 என்று சொல்லி ஒரு பரிசையனை போல ஒரு ஆராதனை சபையில நடந்து கொண்டிருக்கிறதா? இல்லை, உலகத்தினுள்ள முழு கலாச்சாரத்தையும் ஆலயத்துக்குள்ள கொண்டாந்து வந்து சமாரியனை போல ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறதா? இல்லை, பிதாவை மகிமைப்படுத்துகிற ஆராதனை, கர்த்தரை மாத்திரம் உயர்த்துகிற ஆராதனை நம்முடைய சபைகளிலே நடந்து கொண்டிருக்கிறதா? ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இது கடினமான உபதேசமா இருக்கலாம். மீகா 3:8 நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும்
இஸ்ரவேலுக்கு அவனுடைய பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நீதியினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த ஆவியினால நிரப்பியிருக்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவருடைய ஆவி அழுகிற பலத்தினாலும் நீதியினாலும் பராக்கிரமத்தினாலும் எல்லாரையும் கர்த்தர் நிரப்பியிருக்கிறார். அவருடைய ஆவி பேசட்டும். ஆவியானவர் நம்மை சீர்பொருந்தும்படி செய்யட்டும். ஆராதனைகள் பிதாவை பிரியப்படுத்துகிற, பிதாவை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற ஆராதனைகளாய் மாறட்டும். பலிபீடத்தில் அக்னி அவிந்து போனா சிங்கங்கள் நம் குடும்பத்தை தேடி வரும், சீர்குலைத்து போடும். அக்னி எப்போதும் எரிந்து கொண்டிருக்கட்டும், எரிமலை போல எரிந்து கொண்டிருக்கட்டும். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்க ஆராதனை கர்த்தருக்கு பிரியமான ஆராதனைகளாய் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேளையில அப்பா சத்ரு தோற்று ஓடி போனதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சத்ரு ஆண்டவரே முக்காடிட்டு ஆமானை போல முக்காடிட்டு ஓடி போனதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மொர்தெகாயின் காரியம் எப்படி மாறுதலாய் முடிந்ததோ அப்படியே எங்களுடைய காரியத்தை மாறுதலாய் முறிந்து ராஜாவின் முத்திரை மோதத்தை எங்களுக்கு கொடுத்தபடினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுக்கும் சத்ருடைய சகல வல்லமை மேற்கொள்ளும் எங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது என்ற வார்த்தையின்படி எல்லா ஆண்டவரே ஆலயங்களிலே ஆராதனைகளை சீர்குலைத்து போடுகிற எல்லா பொல்லாத சத்ருவின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மந்த இருதயங்கள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. பலிபீடங்கள் எரிந்து கொண்டிருக்கட்டும் ஆண்டவரே. சத்ருவதை தொடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுவீராக. புதிய வருடத்துக்குள்ள போறோம் ஆண்டவரே. அக்னியோடு போக கிருபை தாங்க, அக்னியோடு போக கிருபை தாங்க. நாங்க போய் நிற்கும் போது ஆண்டவரே சத்ரு ஓடி போகணும். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் அப்படியா எங்களை எழுப்ப போறதுக்கான நன்றி. இந்த பெத்தேல் ஆலயம் கர்த்தருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட ஆலயமாய் ஹல்லேலூயா கர்த்தர் மாற்றி கொண்டிருப்பதுக்காய் நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு மேல ஒரு விசேஷித்த அக்கினி, ஒருவர் மேல ஒரு விசேஷித்த வல்லமை கர்த்தர் நிரப்புகிறதுக்காய் நன்றி. சகோதரன் ஆராதனையில பாடினது போல அவ்வளோ பாரத்தோடு அவ்வளோ கண்ணீரோடு பாடினார், எங்களை நிரப்புங்கப்பான்னு. ஆண்டவரே எங்களை நிரப்புங்க. எப்போதும் நிரம்பி வழிகின்ற பாத்திரமாக நாங்கள் இருக்க கிருபை தாங்க. பொல்லாப்புக்கும் பாவத்துக்கும் அசுத்தத்துக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. நாம மாத்திரம் மையம் போட்டோம். ஏசப்பா